1955 அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் போர் நடக்கும்போது வியட்நாம்ங்கிற ஒரு நாடை இல்லாமல் பண்ணணுங்கிற முடிவு பண்ணி நைட்டாக அமெரிக்கா தன்னோட எல்லா ஏர்கிராஃப்டையும் வியட்நாமை நோக்கி அடுத்தடுத்து அனுப்பிவிடுது. விடிஞ்ச பிறகு எந்த ஏர்கிராஃப்ட்டுமே திரும்பி வராதனால பயந்து போன அமெரிக்கா தன்னோட போர் கப்பல்களையும் வியட்நாமை நோக்கி அனுப்பி வைக்குது. அப்பவும் எந்த பதிலுமே இல்லாதனால இந்த சின்ன நாடை கூட அமெரிக்காவால் வீழ்த்த முடியலன்னு மற்ற நாடுகள் கேலி பண்ண ஆரம்பிக்குது. இதெல்லாம் பொறுக்க முடியாத அமெரிக்கா தன்னோட மொத்த படையோட வியட்நாமுக்குள்ள இறங்குது. ஆனால் அங்கே போய் பார்த்த பிறகுதான் தெரியுது அவங்க அனுப்பின எல்லா ஏர்கிராஃப்டையும் அழிச்சு கப்பல்களையும் அழிச்சு அவங்களையும் அழிக்கிறதுக்கு வியட்நாம் தயாரா இருந்திருக்கு. இந்த போர்ல வியட்நாம் தான் வெற்றியும் பெற்றுச்சு. உலக நாடுகள் எல்லாம் இவ்வளவு சின்ன நாடு நீங்க எப்படி அமெரிக்காவை வெற்றி பெற்றீங்கன்னு கேட்கவும் இவங்க சொன்ன பதில் என்னன்னா, ஒரு இந்திய அரசருடைய போர் குறிப்படங்கிய ஒரு புத்தகம் எங்ககிட்ட இருந்தது, அதை வச்சுதான் நாங்க வெற்றி பெற்றோன்னு சொன்னாங்க. ஒருவேளை அந்த அரசர் எங்க நாட்டுல பிறந்திருந்தா இந்த உலகத்தையே ஆண்டிருப்போம்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட அரசர் யார் தெரியுமா? இந்தியாவே ஆண்ட பேரரசர் சத்ரபதி சிவாஜி.